ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம அறுசுவை அமுதில் kolimitchai ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கொழுமிச்சங்காய் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் சேர்த்து 2லேருந்து 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி ஆற வச்சுருங்க. இப்போ ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். 4 காய்க்கு 2 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கிறோம். அதோட வரமிளகாய், ஒரு காய்க்கு 2 வரமிளகாய், காரத்துக்கேற்ப 8லேருந்து 10 வரமிளகாய் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு, 8 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு நாம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளவுக்கு ஊறுகாய் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த 3 பொருளுமே சேர்த்து மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நாம் வேக வச்சுருக்கிற கொழுமிச்சங்காய் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற கொட்டை எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளெஷி பார்ட் வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக கொழுமிச்சை ஊறுகாய் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் எப்போவுமே சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, பிளாஸ்டிக் இல்லைன்னா கிளாஸ் பாத்திரத்தில் தான் வைக்கணும். ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கூட பிளாஸ்டிக் ஸ்பூன் இல்லைன்னா உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா துரு பிடிச்சிரும். தேவையான சைஸுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அப்படியே இதில் சேர்த்துக்கிறோம். மிக்ஸி க்ளீன் பண்ணி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல. இதை எல்லாமே கலந்து விட்டுட்டு அப்படியே 2 நாள் வெயிலில் காய வச்சுருங்க. இந்த ஊறுகாயில் 1 ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்திங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். 2 நாளைக்கு அப்புறமா அதோட உப்பு காரம் எல்லாமே கொழுமிச்சங்காய் உள்ள அப்சார்ப் ஆகிருக்கும். இதை நம்ம ரச சாதம் புளியோதரையோட சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். நிறையா ஊறுகாய் செஞ்சிங்கன்னா பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, பாதி வெளியே வச்சுக்கோங்க. வெளியே வச்சுருக்கிற ஊறுகாய் காலியானதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து சில்னஸ் போனதுக்கப்புறமா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.